வாட்ஸ்அப்ல பிரதான பாதுகாப்பா இருக்கக்கூடிய எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் முறையை உடைக்க மத்திய அரசு விரும்பினா இந்தியால இருந்து வெளியேறுவோம் அப்படின்னு வாட்ஸ்அப் நிறுவனம் டெல்லி நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கு. இது தேசிய அளவுல பேசுபொருளா உருவெடுத்திருக்கு. மத்திய அரசு 2021 வருஷம் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை கொண்டு வந்துச்சு. ஆனா அந்த சட்டம் தங்களோட பயனாளர்களோட உரையாடல் விவரங்களை கண்காணிக்கிறதுக்கும் அதை கவனிக்கவும் நிர்பந்திக்கிறதா வாட்ஸ்அப், பேஸ்புக் நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சன. அதோட தொடர்ச்சியா மத்திய அரசு புதிய ஐடி சட்டத்தை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மெட்டா நிறுவனம் சார்பில் வழக்கு தொடர்ந்தாங்க. வாட்ஸ்அப் நிறுவனம் சார்பில் வழக்கு விசாரணைக்கு ஆஜரான வழக்கறிஞர் தேஜஸ் கரியா, வாட்ஸ்அப்போட பிரைவசி அம்சத்துக்காக தான் இந்தியால 40 கோடிக்கும் அதிகமான பயனர்கள் அதை பயன்படுத்துறதா சொல்லியிருக்காரு. உலகத்தோட வேற எந்த நாட்டிலையுமே இது மாதிரி ஒரு சட்டம் அமல்ல இல்ல அப்படின்னு வாட்ஸ்அப் தரப்பு வழக்கறிஞர் சொன்ன நிலையில தென் அமெரிக்கால கூட இல்லையா அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு அதிக வாட்ஸ்அப் பயனர்களை வச்சிருக்கக்கூடிய பிரேசில்ல கூட இந்த அம்சம் இல்ல அப்படின்னு வழக்கறிஞர் தேஜஸ் கரியா சொல்லியிருக்காரு. வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வாட்ஸ்அப் இல்லனா என்ன ஆகும் அப்படின்ற கேள்வியை இளம் தலைமுறையினர் ஜஸ்ட் லைக் தட் மாதிரியே எடுத்துக்கிறாங்க.